சில டைமில் எப்படின்னா, நம்ம யாரை வந்து ரொம்ப அதிகமாக நேசிக்கிறோமோ அவங்க வந்து நம்ம கூட இருக்கிறத விட அவங்க நிம்மதியாக அவங்க வாழ்கிறதுக்காக நம்ம வந்து அவங்கள தொந்தரவே பண்ணக்கூடாதுங்க. நான் அப்படி தான். அவங்கள விட்டுட்டு பிரிஞ்சால் தான் அவங்க வந்து நம்மளை விட்டு பிரிஞ்சால் தான் நிம்மதியாக இருக்காங்கன்னா அதை வந்து நம்ம வந்து வருத்தமோ இல்லை ஏதோ அதை பற்றி ஃபீல் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டெல்லாம் ஃபீல் பண்ணுவேன், ஐயோ இப்படி ஆயிடுச்சு, அவங்க என்னை விட்டுட்டாங்களே, அவங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க. இப்போல்லாம் ஃபீல் பண்ணுறதில்ல. நம்ம அந்த இடத்துல இல்லாதது தான் அவங்களுக்கு சந்தோஷத்தை தருதுன்னா அந்த சந்தோஷத்தை தான் நம்ம அவங்களுக்கு கொடுக்கணுமே தவிர அவங்களுக்கு வந்து நம்ம வந்து அந்த கஷ்டத்தை தரவே கூடாது. இதுதான் என்னோடய இப்போத்தோட சிச்சுவேஷன். ஃபஸ்ட்டெல்லாம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். ஐயோ ஃபீல் ஆகும், அதை பற்றி நினச்சி அழுகுவேன். இப்போல்லாம் அதை பற்றி நினச்சி அழுகிறதில்ல. என் இருப்பு யாரோட வாழ்க்கையிலும் சுமையாகவோ தொந்தரவாகவோ மனவேதனையாகவோ இருக்கக்கூடாது என்பது தான் என் எண்ணம். அதனால தான் அவர்கள் நிம்மதியாக இருக்க முடிகிறது என்றால் அந்த தூரத்தையும் நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். உண்மையான பாசம் எப்போதும் அருகிலே இருக்கணும். சில சமயம் அவர்கள் மகிழ்ச்சிக்காக அமைதியாக விலகி நிற்பது தான். அவர்கள் சிரித்து கொண்டிருந்தால் அவர்கள் நலமாக இருந்தால் அதுவே எனக்கு போதும். என் மனதில் எந்த கோபமும் இல்லை, எந்த குற்றச்சாட்டும் இல்லை. அவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதே என் மனமார்ந்த விருப்பம். ஏனென்றால் சில உறவுகள் நம்மோடு வாழ்வதற்காக வருவதில்லை, வாழ்நாள் முழுவதும் ஒரு நல்ல நினைவாக இருப்பதற்காகவே வருகின்றன. எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும் தான் நான் எப்போவுமே நினைப்பேன்.